நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, பார்வதி. என்னங்க? ஏமா, பந்தல் போட்டு டியூப்லைட் கட்ட சொல்லி இருந்தேன், யாரும் வந்தாங்களா இல்லையா? இல்லையே. இந்தா ஏமா, கல்யாண வீடு கலையா இருக்க வேண்டாமா? தமிழ் வந்தா வீடு முழுக்க சீரியல் செட்டு போட சொன்னேன்னு சொல்லு. சரிங்க. ஐயா. யாரு? வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். என் பேர் கணேசன். நம்ம தவசிப்புல செல்லப்பண்ண இருக்கா இல்லையா, அவியதான் அமிச்சாவோ. ஓ, நீங்க தானா? வேற ஏதோ பேர் சொன்னாரு. சிவாசி கணேசன் சொல்லிருப்பாவோ. ஐயா, என் பேர் கணேசன் தாங்க. இருந்தாலும் பாருங்க, சிவாசினா நமக்கு அம்புட்டு உசுரலா. அதனால இருக்க பயில பூரா நம்மள சிவாசி கணேசன் சிவாசி கணேசன் செல்லமா தானே கூப்பிடுவானுவோ. எதுக்குங்க சமையலுக்கு இப்பவே ஆளு? நாளையில இருந்து விருந்துக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? நீ அடுப்படியில இருந்து எத்தனை பேர் தான் சமைச்சு போடுவ? அதான் ஒரு ஆளை அனுப்புங்கன்னு செல்லப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவர் அசிஸ்டன்டே அனுப்பியிருக்காரு. ஏக்கா, நீங்க சமையல மறந்துட்டு கல்யாணம் சொல்லிய பாருங்க, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கோங்களா. அண்ணாச்சி, அடுப்பு எங்கால போடட்டும்? பக்கத்திலேயே சமைச்சுக்கலாம். அக்கா, அடுப்பு போட 6 செங்கல் வேணும். அப்படிதான், மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கோங்களா. சரி சரி, உட்காருங்க, வந்துடுறேன். சரி சரி சரி. பார்வதி, உள்ள வாமா. அம்மா. பாதாயி மீனாட்சி, எப்படி இருக்கா? நீங்க? வீட்டுல யாருக்கா கல்யாணமாம்ல? எனக்கு தான். மாமனுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டல. நீங்க யாரு? மறந்துட்டியோ? மாமம்மா, நம்ம லட்சுமியோட மாமன் கணேசன்ல. என் மாமா, அம்மாவோட அண்ணன். சரியான தண்ணி வண்டி, எங்க போனாலும் சிக்கலை இழுத்து விட்டுரும். நீ எதுக்கு பயப்படுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாமா வந்துட்டல்ல. பாரு, இனிமே உன் கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு. அதான் மாமா, கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சோக்கடிக்கியோ? ஜோக்கெல்லாம் இல்ல, லக்ஷ்மி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. எப்படி அந்த கழுதை என்னை பத்தி நல்லா சொல்லியிருக்கோம்? மாமா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையோட தான் என் கல்யாணம் நடக்குது. நீங்க புதுசா எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். என்ன இப்படி சொல்லிவிட்டா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, மாப்பிள்ள இந்த போலீஸ்காரர் தானே, அவரை மாமன் எப்படி கவனிச்சிருந்தான் பாரு. ஐயோ மாமா, மாப்பிள்ள போலீஸ்காரர் கிடையாது, ரேடியோக்காரர். அப்படியா? அப்ப ரேடியோக்காரன் எதுக்கு போலீஸ் ட்ரெஸ்ல வந்தான்? போலீஸ் ட்ரெஸ்ல வந்தது போலீஸ்காரர் தான், ஆனா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு போலீஸ்காரன் கூட நிச்சயம் முடிஞ்சதா? லட்சுமி சொன்னதா ஞாபகம்? ஆமா மாமா, நிச்சயம் போலீஸ்காரரோட தான், ஆனா கல்யாணம் ரேடியோக்காரரோட. கள்ளக்குறிச்சிக்காரனுவோ விவகாரமான ஆளுகளா இருக்கானுவோ. நிச்சயத்தை ஒருத்தவங்க கூட பண்ணிட்டு கல்யாணத்தை இன்னொருத்தவங்க கூட பண்ணுதானுவோ. மாமா, அது ஒரு பெரிய கதை, விளக்கமா அப்புறம் சொல்றேன். சரி சரி, அத விடுமா. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் தயாரா இருக்கலாம். ஆமா. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாவோ. மாமா 10,000 பொய்ய பதறாம சொல்லுவோம்ல. மாமா ஒரு சைனா மேக்கு, அசல் மாதிரியே இருக்கும், ஆனா அசல் கிடையாது. மாமா, ஏற்கனவே ஏகப்பட்ட பொய்ய சொல்லியாச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க சமையல மட்டும் பார்த்தா போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிமா சரிமா, எந்த உதவினாலும் உடனே என்ன கூப்பிடு. மாமா ஆம்புலன்ஸ் மாதிரில 24 மணி நேரமும் அலாட்டா இருப்பதா. தேவைன்னா கூப்பிடுறேன் மாமா. சர்வால். வணக்கம் சர்வால். வணக்கம் வணக்கம். என்ன பாக்கிய? கணேசன், சிவாசி கணேசன், உங்க சமையல் பூரா நான் தானே. அந்த சிவாசி கணேசன் நவரசத்திலையும் கலக்குவாரு. இந்த சிவாசி கணேசன் இருக்கான் பாருங்க, மிளகு ரசத்துல கலக்குவாம்ல. தீப்தி கிடைக்குமா?
ஒரு தம் இருந்தா கொடுங்களேன். ஓ அவனா நீ? இதை மத்தியாலத்துக்கு அடிச்சுக்குதேன். இப்படிக்க இன்னொரு தம் கிடைக்குமா? சார்வால் நீங்க குடிக்கலையோ? பொண்டாட்டிக்கு தெரியாம 2 சிகரெட்டை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு வந்தேன். வந்ததும் 2த்தையும் நீயே வாங்கிட்ட. இப்ப என்ன சார்வால் பண்றது? நீ குடிச்சு என் மூஞ்சில ஊது, நான் உறிஞ்சிக்கிறேன். வேடிக்கையான ஆள் சார்வால் நீங்க. விவரமான ஆள் தான் நீ. சார்வால் யாருன்னு தெரியலையே. நான் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஆள் இல்லை. அட நீங்க யாருன்னு சொல்லுவீங்களா? மாப்பிள்ளையோடைய அப்பாப்பா, அவ்வளவுதான். சார்வால் சரவணனோட ஐயாவா நீங்க? ஆமா. அந்த தெய்வத்தை பெத்த தெய்வமா நீங்க? ஆமாய்யா. ஐயோ, என் தெய்வத்தை பெத்த தெய்வத்துக்கிட்டே போய் தீப்பெட்டியே வாங்கிட்டேனே. யோ, சிகரெட்டை வாங்கியிருக்கிற, அதை பத்தி பேச மாட்டேன்ற. ஐயோ, என் தெய்வத்தை பெத்த தெய்வத்துக்கிட்ட சிகரெட்டும் வாங்கிட்டேனே. என்னங்க அங்க வந்து பாருங்களேன். சார்வால் இவியே யாரு? தெய்வத்தை பெத்த தெய்வம் இருக்கு இல்லையா, இந்த தெய்வத்தை கட்டின பொண்டாட்டி தெய்வம். அந்த தெய்வத்தை 10 மாசம் வயித்துல சுமந்த தெய்வமா இது? அதே தெய்வம் தான். என்னங்க சொல்றான் இந்த ஆளு? எந்த தெய்வத்தை நான் என் வயித்துல சுமந்த? அவ தெய்வம்ன்றது நம்ம சரவணனம்மா. இது என்ன கூத்தா இருக்கு? அதான் எனக்கு தெரியல. அம்மா மகராசி, கர்ணனை பெத்த கர்ணி, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தெய்வங்களே. ஏங்கறியா, உன் தொல்லை தாங்க முடியலையே. ஏன்பா நீ பேசுறது எதுவுமே எனக்கு விளங்க மாட்டேங்குதே. சார்வால் உங்க புள்ளையோட சேக்காளி சுப்பையா தெரியுங்களா? நல்லா தெரியுமே. அவன் பொண்டாட்டி லட்சுமி தெரியுமே. இந்த லட்சுமியோட தாய் மாமன் கணேசன்லானா? ஏங்க நெருங்கி வந்துட்டாருங்க. அவரு நெருங்கி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம லட்சுமி கல்யாணத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுலா? என்னப்பா ஆச்சு? கல்யாணத்தன்னைக்கு ஒரு 10 பவுன் குறையுது. நகைய போட்டா தான் கல்யாணம் நடக்குங்க மாப்பிள்ளை பெத்தவன். போட வக்கில்லாம போயிட்டான் பொண்ணை பெத்தவன். கல்யாணம் நின்னு போயிருமோன்னு மொத்த மனசும் பக்குங்கப்போ நான் கும்பிடுற முருகன் உங்க புள்ள சரவணங்கிட்ட 10 பவுன் சங்கிலிய கொடுத்து அனுப்புதான்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொறுங்க, எதையும் சொல்லாம விட மாட்டேன்ல. விவரமா சொல்றேன் இருங்க. என் தெய்வத்தை பெத்த தெய்வத்தை கல்யாணம் பண்ண தெய்வமே, நீங்க பெத்த புள்ள கர்ண மகாராசா தான் கழுத்துல போட்டிருந்த சங்கிலிய படக்குன்னு கலத்தி கல்யாண பொண்ணுகிட்ட கொடுத்துட்டார்ல. அப்போ அவன் காணாம போச்சுன்னு சொன்ன 10 பவுனு. சாரதா, சாரதா. சார்வால் என்ன அம்மா பேசிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாவோ? அவ மயங்கிட்டாயா முட்டாள்? ஏன் மயங்கிட்டாவ? உன் அழகுல மயங்கிட்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற. உன்னை யாரு அந்த 20வது எபிசோடு கதையை கேடுது? போய் தண்ணி கொண்டா. இதோ வரேன். தண்ணி இல்லையே. சாரதா, சாரதா, சாரதா. சார்வால் சாருமா, இந்தாங்க தண்ணி. நீயே தெளியா தெளியா. சாருமா, சாருமா, சாருமா எழுந்திரி, மகேந்திரி. பாப்பா எழுந்திரிக்கோ. அழுவுதாவோ? உன்னை பார்த்து பயப்படுறியா? போயா, போய் தண்ணி கொடு. ஏங்க சரவண கழுத்துல போட்டிருந்த 10 பவுன் சங்கிலி தூக்கி கொடுத்துட்டானே. 10 வருஷமா குருவி போல சேர்த்து வச்சிருந்த தங்க நகையை தூக்கி கொடுத்துட்டானே. இப்ப தங்க விக்கிற வேலைக்கு 10 பவுன் சங்கிலியை தூக்கி கொடுத்துட்டானே. ஏங்க டாக்ஸிய கூப்பிடுங்க. அந்த சுப்பையா பையில உதைச்சி அந்த 10 பவுன் நகையை வாங்கிட்டு வந்துரும். வாங்க போலாமா, போலாம். அவசரப்படாத. இல்ல உடனே போய் அந்த நகையை வாங்கினா தான் ஆச்சு. லூசே,
அந்த ஆளு செயினை போட்ட சரவணனை தெய்வமேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, உன்ன தெய்வமேன்றான், என்ன தெய்வமேன்றான். இப்ப போய் அசிங்கமா அந்த செயினை கேட்கணும்ன்றியா? அதுக்கு அப்படியே விட சொல்றீங்களா? அப்படி சொல்லடி, யாருக்கும் தெரியாம மேட்டரை முடிப்போன்றேன். இவன் போய் மீனாட்சி வீட்டுல இந்த விஷயத்த சொன்னான்னா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஆமால 10 பவுனுலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி ஒரு சீனை போடு. அப்புறம் அந்த சுப்பு பையில பார்த்து செவில்ல ஒண்ணு போட்டு வாங்கலாம். இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம். என்ன போட்ட சங்கிலிய வாங்கிடுவோன்னு பயந்துட்டீங்களா? அப்ப இல்லையோ? சேச்ச 10 பவுனெல்லாம் ஒரு விஷயமா? அதானே பார்த்தேன். ஒரு ஆள் மூஞ்சிய பார்த்த உடனே சொல்லிருவோம்ல, இவன் வள்ளலு, இவன் கஞ்ச பையன்னு. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுல்ல. இருங்க வரேன். ஏங்க நிஜமாவே 10 பவுன் சங்கிலிய குடுத்துட்டானா? அப்படிதான் தெரியுது. ஐயோ என் 10 பவுன் போச்சே. ஐயோ சாரதா, சாரதா அம்மாடி. நகை இன்னைக்கு என்ன விலை விக்குது தெரியுமாடா உனக்கு? மா, கல்யாணத்தை விட 10 பவுன் நகை முக்கியமாமா? ரொம்ப முக்கியம்டா. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா 10 பவுன் நகை போச்சுன்னா அது நாளைக்கு கிடைக்காதுடா. அந்த குடும்பமே சரவண கால்ல விழுந்து கெஞ்சி கதறி இருக்கிறாங்க. இந்த பையன் மட்டும் அந்த தங்க சங்கிலியை கொடுக்காம இருந்திருந்தானா மொத்த குடும்பமே இரும்பு சங்கிலியில தொங்கி இருக்கும். இல்லப்பா? இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். என் 10 பவுன் நகைக்கு யார் பதில் சொல்றது? என்ன கிண்டலா? அம்மாடி நீயே சொல்லு, இந்த கேள்விக்கு இவன் தானே பதில் சொல்லணும். காணாம போச்சின்னு ஆட்டைய போட்ட டிவி மோதிரத்துக்கு வேணா நான் பதில் சொல்லலாம். அப்ப அதுவும் தொலைச்சு போலியா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? இப்பதான் சங்கிலி மேட்ரே சூடு பிடிக்குது, அதுக்குள்ள டிவி மோதிரம் நீயே தேவையில்லாம ஆஜராவற. அப்போ அந்த பிரேஸ்லெட் நீ ஆட்டைய போட்ட விஷயத்த சொல்ல வேணான்றியா? பிரேஸ்லெட்டா? இன்னும் போட்டு கொடுக்குறியா? மா, அந்த தீபாவளிக்கு காணாம போச்சே அந்த புலி நகர் செயின், அது எங்கன்னு கேளு. கேப்பாங்க கேப்பாங்க. அந்த வெள்ளித்தட்டுல வெள்ளித்தட்டு, அதுக்கு என்ன பதில்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஆமாண்டா, நான் சேர்த்து வச்சது ஒண்ணுமே இல்ல. ஒரு கேடி பில்லாவுக்கும் கில்லாடி ரங்காவுக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். விடுமா, பேங்க்ல சேர்த்து வச்சா செலவு பண்றது இல்லையா, அந்த மாதிரிதான் எதுவும். நாங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டியா? சும்மா இல்ல சரவணா. என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அட விடுமா, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். எது விளையாட்டு? நான் 5 ரூபாய் 10 ரூபாய் மிச்சம் பண்ணி நகை வாங்கி வச்சா நீங்க அதை எடுத்துட்டு போய் நோகாம நொங்கு திம்பிங்களா? அது அப்படி இல்லம்மா. மோதிரம் காணாங்கிறப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும். விடு விடு. நீங்க வித்து தொலைச்சத நான் விட்டு தொலைக்கிறேன், வேற என்ன செய்யறது? ஆனா சுப்புக்கு சும்மா தூக்கி கொடுத்த 10 பவுனை நான் விட மாட்டேன். எனக்கு அது வந்தே ஆகணும். நானே கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்டமா, திருட்டு பையன் டபாய்க்கிறான். நீ கல்யாணத்துக்கு தேவைன்னு கேட்டு பாத்தியா? கல்யாணத்துக்கு உனக்கு எதுக்கு நகை வேணும்? கல்யாணத்துக்கு எதுக்கு நகை தேவை? சும்மா கைத்துல போட்டுக்கிறதுக்கு தான். ஆமாமா, தாலி கிளி ஏதாச்சும் வாங்கும் போது உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல, அதுக்குதான்மா. சரவணா, உண்மையை சொல்லு, வேற ஏதாவது பண்றியா? வேற என்ன பண்ணுவாங்க?
வெள்ளை வேட்டி மேல இறக்கப்பட்டு 10-20 பவுன் நீயே கொடுத்து ஹெல்ப் பண்றியாடா? 20 போனாவது சரவண கொடுக்கறதாவது. மொத்தமே அவன் தான் கொடுக்கறான்னு தெரிஞ்சது. டேய், அந்த 100 பவுனுக்காக அம்மா எவ்வளவு சண்டை போட்டிருக்க, எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அந்த 100 பவுன்ல நீ அவங்களுக்கு ஒரு 5-10 பவுன் கொடுத்து உதவன தெரிஞ்சது, என் உயிரே போடாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன், அவ்வளவுதான். என்ன நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I am the Superman. சூப்பர்மேன். ஆமா, இப்ப எந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு என்ன சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு போற? ஆத்துக்கு தான்டா. ஆறா? ஆமாப்பா, தாமிரபரணி தாய். முங்கி குளிச்சோன்னு வச்சுக்க, உடம்புல இருக்கிற நோயெல்லாம் பஞ்சா பறந்துடும். என்னடா எதுக்கு சனின்னு தூக்கி பனியனுக்குள்ள போட்டுக்கிற? வாடா. பா, நீ போயிட்டாரு, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். நல்லா இருக்கீங்கல்ல? வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வரீங்க, நல்லா தான் இருப்பீங்க. சரவணா, அப்பா அந்த கடையில் நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார், எப்படி இருக்கீங்க? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. யாரையாச்சும் பார்த்தா உடனே போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். ரகசியமா ஒளிஞ்சிட்டு போய் அந்த ஆள் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு அப்புறம் ஹலோ கண்ட்ரோல் ரூம், அருணாச்சலம் வண்டியில போறாரு, ஒரு பொண்ணை ஏத்திட்டு போறாரு, திரும்பி உக்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போறாரு. இப்படி எல்லாம் கேவலமா போட்டு கொடுக்க மாட்டோம். இது பாருங்க, உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, வழி விடுங்க. ஹலோ, என்ன போலீஸ்னா தலையில 2 கொம்பு முளைச்சிருதா? நான்லாம் மீடியா, எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நான் உங்க கூட பேச விரும்பல, நீங்க போலாம். ஹலோ மிஸ்டர் போலீஸ், ராணிமுத்து கேலண்டர்ல படிச்ச ஒரு பழமொழி சொல்றேன், கேட்டுக்க. ஒருவனுடைய முதுகுக்கு பின்னால் நீங்கள் செய்யும் ஒரே காரியம் அவனுடைய முதுகை நீங்கள் தட்டி கொடுப்பதாக மட்டுமே இருக்கட்டும். என்ன பாக்குற? இதுக்கு பத்த வைக்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏய் நிறுத்துறா, இங்க ஒரு பொண்ணை காதலிச்சு நிச்சயம் பண்ணிட்டு அங்க வேற ஒரு பொண்ணு கூட பீச்ல மடியில படுத்துட்டு சுண்டல் தண்ணிட்டு இருக்க. நீலாம் ஒரு மனுஷனாடா? சார், சுண்டல் வரைக்கும் தான் ஓகே, இந்த மடியில படுத்தலாம் நீங்களே அட்டாச் பண்ணாதீங்க. ஏய் போடா, மீனாட்சி மாதிரி ஒரு புத்திசாலி பொண்ணு உன்னெல்லாம் எப்படிதான் நம்பறானே தெரியல. அது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட பர்சனல் விஷயம்டா. நீ உள்ள புந்து ஆட்டைய கலைக்கலான்னு பாக்குறியா? நீ போட்டு குத்தா என்ன மீனாட்சி வேணாம்னு சொல்லுவாளா? ஹே, லவ்வுடா. எங்க லவ் எப்படிப்பட்டதுன்னு மீனாட்சி உனக்கு பவ்வு காட்டும் போதே உனக்கு புரிஞ்சிருக்க வேணாம்? இந்த கோல் மூட்டுறது, மிஸ்கிட்ட மாட்டி விடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டா ஒட்ட நறுக்கி போடுவேன். இந்த பார் சரவணா, இப்பவும் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன்னா மீனாட்சி ஒன்று பிடிச்சிருக்கு, ஒழுங்கா வழிய விடு. என்ன ஓவர் பஞ்ச் டைலாகா இருக்கு? ஏய், நான் போட்ட பிச்சை தாண்டா உன் கல்யாணம். மீனாட்சி எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு நான் ஒத்த கால நின்னுந்தா எவனை என்ன ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. மீனாட்சிக்காக விட்டு கொடுத்தேன்டா, அதான் லவ். சும்மா இங்க ஒருத்தையும் அங்க ஒருத்தையும் ஓட்டுறதுக்கு பேர் லவ் கிடையாது. டபார், தேவையில்லாம பேசாத. யாரு? நான் தேவையில்லாம பேசுறேன்னா? வழியில போறவனை நிக்க வச்சு பேசுறது நீதான். சரிங்கண்ணா, நான் தேவையில்லாம பேசல. ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். நீ இல்லடா, உன் தாத்தாவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மீனாட்சி என் பொண்டாட்டி, அதை எந்த கொம்பனாலையும் மாத்த முடியாது. இன்னொரு வாட்டி இந்த பத்த வைக்கிற வேலை ஏதாச்சும் பண்ண சரவணம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரொம்ப ஆணவத்தில் ஆடாத சரவணா. இப்ப கூட நான் நினைச்சா 1 செகண்ட் போதும் இந்த ஆட்டையை கலைக்கிறதுக்கு.
உன்னை போல ஒருத்தனுக்கெல்லாம் மீனாட்சியோட கைப்பிடிக்க தகுதியே இல்லை. ஏதோ அவளோட கெட்ட நேரம் உன் கூட வாழணும்னு இருக்கு. அவனை ஒரு சின்ன சான்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். முட்டிக்கு முட்டி தட்டி உன்னை உள்ள தூக்கி போடுறேன். கல்யாணம் பண்ண வந்த உடனே கம்பி எண்ணெய் வைக்க எனக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. வீதியில் போகிற சனினை விலை கொடுத்து வாங்கிட்டேன். பார்க்கலாம்டா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. என்ன இப்ப என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் வாயில சொல்றதுக்கு நான் என்ன உன்ன மாரி வெத்து வேட்டா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை என் காலில் விழுந்து கதற வைக்கல என் பேர் அருணாச்சலம் இல்லடா. ஏய் போடா, உன்ன மாதிரி போக்கிரி போலீஸை எத்தனை சினிமாவில் நாங்க பார்த்துருக்கோம். தம்பி சரவணா, எனக்கு வேற ஒரு முகம் இருக்கு. அது என்னன்னு காட்டுறேன்.